பாரதி, பாரதி, ஐயோ பாரதி, பாரதி. என்னாச்சு லட்சுமி? அத்தை, பாரதிக்கு உடம்பு கொதிக்குது அத்தை. குளிர் காய்ச்சல்னு நினைக்கிறேன். பாரதி எந்திரி, பாரதி, பாரதி எந்திரி. லட்சுமி, இப்ப எதுக்கு அவளை எழுப்பிட்டு இருக்க? அத்தை, என்னத்தை இப்படி கேக்குறீங்க? இவ்ளோ காய்ச்சல் அடிக்குது, ஹாஸ்பிடல் போக வேண்டாமா? நீ ஒரு நிமிஷம் இங்க வா. அத்தை, என்னத்த? அவளை ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம், இங்கே இருக்கட்டும், நாம போலாம். அத்தை, என்னத்த சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன், அவளை பாத்துக்க ஆள் இல்லையா என்ன? அதான் அவ புருஷன் இருக்கால, அவன் பாத்துக்குவான். ஓ, அப்ப அதுக்குதான் அவளை எழுப்ப வேண்டாம்னு சொன்னீங்களா? சூப்பர் அத்தை. ஆனா எப்படி அத்தை கிடைக்கிற சந்தர்ப்பத்தெல்லாம் இவ்ளோ தெளிவா யூஸ் பண்றீங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்ற லட்சுமி. வா, நாம சீக்கிரமா கிளம்பி போவோம். பாரதி எந்திரிச்சிட்டா எல்லாம் கெட்டு போயிடும். வா, சரிங்க, கிளம்பு. இருங்க வரேன். வாங்க. விடிஞ்சிருச்சா? என்ன காலையில எங்க கிளம்பிட்டீங்க? ஆதி, ஒரு இடத்துல கொஞ்சம் அவசரமா கேட்டரிங் வேலை பண்ணணும், அதான் 2 பேரும் கிளம்பிட்டோம். சரி இருங்க, நான் வேணா டிராப் பண்றேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம், காரியம் கட்டுறோம். காரியம் கட்டுருமா? ஏன்? அது வந்து அது உன்னை கூட்டிட்டு போனா பாரதி நாங்க ஏதோ உன்னை வேலை வாங்குறோம்னு நினைச்சு எங்களை திட்டுவா. அததான் அத்தை அப்படி சொன்னாங்க, இல்லைங்க அத்தை? ஆமா 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 ஆமா. சரி ஆதி, நீங்க உள்ள போங்க. பாரதி உங்களுக்கு காஃபி போட்டு தருவா. நாங்க போயிட்டு வந்துடுறோம். டிராப் பண்ண வேண்டாமா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், பரவாயில்ல. வாங்க அத்தை. அவங்களுக்கு ஒண்ணு கொடுங்க. எல்லாமே நார்மல் தான், ஒன்னும் பயப்பட வேணாம். ஓகே டாக்டர், நாங்க இன்னும் பிரச்சனையை சொல்லவே இல்லையே. நீங்க சொல்லணும், அதான் ரிப்போர்ட் தெளிவா சொல்லுதே. வைஃபுக்கு இது எத்தனாவது குழந்தை? வைஃபா? டாக்டர், ஆக்சுவலி இவங்க... அவசரப்படாதீங்க மிஸ்டர், உங்க எக்ஸைட்மெண்ட் எனக்கு புரியுது. லவ் மேரேஜ் தானே? டாக்டர், இவங்க என்னோட... புரியுதா? நீங்க ரொம்ப லக்கி மேடம், அதான் இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக்கான ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காரு. ஐயோ டாக்டர், ரொமான்டிக் இல்லையா? அப்ப ரொம்ப கோவக்காரரா? ஆனா சார பார்த்தா அப்படி தெரியலையே. எந்த பொண்ணா இருந்தாலும் பேசி கரெக்ட் பண்ற மன்மத மாதிரி இருக்காரே. இல்லங்க டாக்டர், ஒரு நிமிஷம் என்ன பேச விடுறீங்களா? நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும் மிஸ்டர். உங்க வைஃப் இப்ப கன்சீவா இருக்காங்க.
அவங்களை எப்படி எப்படி எல்லாம் பாத்துக்கணும்னு கேட்க போறீங்க அதானே? ஐயோ டாக்டர், இவங்க சொல்றேன். இருந்தாலும் பொண்டாட்டி மேல இவ்ளோ லவ் கொஞ்சம் ஓவர் தான். பரவாயில்ல, லவ் இஸ் ஆல்வேஸ் ஓவர் தான். இல்ல மிஸ்ஸஸ் பரமேஸ்வரி, உங்க ஹஸ்பண்ட். டாக்டர், என் பேரு பரமேஸ்வரி இல்ல, பாரதி. பாரதியா? அப்போ இந்த ரிப்போர்ட் உங்களுது இல்லையா? ரிப்போர்ட் எங்களோடது இல்ல, இவங்க கன்சீவாவும் இல்ல டாக்டர். சொல்லுங்க டாக்டர். இந்த ரிப்போர்ட் யாரோடது? அந்த பேஷண்ட் வெளியில இருக்காங்க. அதெல்லாம் முன்னாடியே சொல்லி இருக்க மாட்டீங்களா? எங்க டாக்டர் எங்களை சொல்ல விட்டீங்க. நீங்களா கன்சீவா இருக்கீங்கன்னு சொல்றீங்க, நீங்களா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்றீங்க, நீங்களா கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு சொல்றீங்க, ஆனா என்ன எதுவும் சொல்ல விட மாட்டேறீங்களே டாக்டர். அப்போ நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லையா? இவங்க என் ஃப்ரெண்டு டாக்டர். காலையிலேருந்து ஃபீவர், அதான் இங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தேன், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லையா? வெறும் ஃபீவர் தானா? அப்போ அந்த சாக்லேட்டை கொடுங்க. ஃபீவருக்கு சாக்லேட்டு சாப்பிடக்கூடாது. கொடுத்துருங்க, அதான் கேட்குறாரு. கொடுங்க. அவர் சாப்பிட்டு பாரு. நீங்களும் கொடுங்க. எனக்கு ஃபீவர் இல்லை, நான் சாப்பிடலாம். அப்படியா? ஃபீவரா இருந்தாலும் சாப்பிடக்கூடாது, ஃப்ரெண்டா இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. கொடுங்க சார். இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சாப்பிட்ற சாக்லேட்.